Hi students, இந்த வீடியோவில் TCP congestion avoidance technique பார்க்க போகிறோம். இதில் 2 techniques இருக்குது. DEC bit, random early detection. Okay, first DEC bit பார்ப்போம். DEC னா destination experiencing congestion bit. Okay, so இந்த டெக்னிக்கில் நம்ம சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஒரு நெட்வொர்க் வழி டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த ரவுட்டர் தான் ப்ராசஸ் பண்ணோம், கரெக்டாக? ஸோ அந்த ரவுட்டர் என்ன பண்ணோன்னா, இட் மானிட்டர்ஸ் தி நெட்வொர்க் அண்ட் இட்ஸ் கியூ, அதோட கியூவையும் அதோட மானிட்டர் நெட்வொர்க்கையும் என்ன பண்ணணும்னா மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதோட கியூ வந்து ஓவர்லோட் ஆகிடுச்சுன்னா ரவுட்டர் என்ன பண்ணோன்னா அதுக்கிட்ட வர்ற ஒரு பேக்கெட் கூட இட் ஆட்ஸ் ஒன் கன்ஜெஷன் பிட், ஒரு கன்ஜெஷன் பிட்டை எனேபிள் பண்ணி விடும். ஓகே, எனேபிள் பண்ணி அதை டெஸ்டினேஷனுக்கே ஃபார்வர்ட் பண்ணோம். ஸோ டெஸ்டினேஷனுக்கு அந்த பேக்கெட் போகும்போது டெஸ்டினேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். அந்த பேக்கெட்டில் ஒரு கன்ஜெஷன் பிட் இருக்கிறத எனேபிள் ஆகிருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதோட டெஸ்டினேஷன் அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணோம்ல பேக்கெட்டுக்காக. ஸோ அந்த அக்னாலஜ்மெண்ட்டில் வந்து அந்த கன்ஜெஷன் பிட்டை எடுத்து ஆட் பண்ணி சோர்ஸுக்கு அனுப்போம். ஓகே, ஸோ சோர்ஸுக்கு வந்து இட் வில் நோட்டிஃபை தி சோர்ஸ் அபவுட் தி கன்ஜெஷன். ஓகே, அப்போ சோர்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அது நெட்வொர்க்கில் வந்து சம் கன்ஜெஷன் அக்கர் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சோர்ஸ் வில் ஸ்லோ டவுன் தி ப்ராசஸ். ஓகே, அதோட டயக்ராம் இதுதான். சோர்ஸ், டெஸ்டினேஷன். சோர்ஸ் வந்து ஒரு பேக்கெட்டை டிரான்ஸ்மிட் பண்ணுது, ரவுட்டர் வழியாக போகுது. ஸோ ரவுட்டர் என்ன பண்ணுது, மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்குது. கியூவோட லோடு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா இந்த ரவுட்டர் என்ன பண்ணுது, அந்த பேக்கெட் கூட ஒரு டிஇசி பிட்டை ஆட் பண்ணி டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுது. டெஸ்டினேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணும்போது டெஸ்டினேஷன் என்ன பண்ணுது, அது அக்னாலஜ்மெண்ட் சென்ட் பண்ணும்போது இந்த டிஇசி பிட்டை எடுத்து அக்னாலஜ்மெண்ட் கூட ஆட் பண்ணி சென்டருக்கு கொடுக்குது. ஸோ சென்டர் வில் ஸ்லோ டவுன் தி ப்ராசஸ். இதுதான் என்னென்னா டிஇசி பிட். ஓகே, ஸோ சோர்ஸ் வந்து இப்போ டிரான்ஸ்மிஷனை ஸ்லோ டவுன் பண்ணோம். அது எப்போன்னா 50%க்கு லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா சோர்ஸ் என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு பேக்கெட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கன்ஜெஷன் சான்சஸ் வந்து 50%க்கு லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கன்ஜெஷன் விண்டோ 1 by 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் மோர் தேன் 50% கன்ஜெஷன் சான்சஸ் இருக்குன்னா டிஇசி பிட் சோர்ஸ் வந்து என்ன பண்ணோன்னா இட் டிக்ரீஸ் தி கன்ஜெஷன் விண்டோ பை 0.875 டைம்ஸ் தி ப்ரீவியஸ் வேல்யூ. ப்ரீவியஸாக கன்ஜெஷன் விண்டோ சைஸ் எவ்வளோ இருந்துச்சோ அதை விட ஒரு 0.875 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் டிஇசி பிட். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரேண்டம் ஏர்லி டிடெக்ஷன். ஸோ ரேண்டம் ஏர்லி டிடெக்ஷன் என்னென்னா when the congestion about to occur router drops one packet. ஏதாவது கன்ஜெஷன் அக்கர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரவுட்டர் என்ன பண்ணோன்னா அதுக்கிட்ட பேக்கெட்ஸ் வரும்போது ஒரு பேக்கெட்டை ட்ராப் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அந்த பேக்கெட் ட்ராப் பண்ணிடுச்சுன்னா பேக்கெட் டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகாது. ஸோ டெஸ்டினேஷனுக்கு ரீச் ஆகலைன்னா சோர்ஸுக்கு அதோட அக்னாலஜ்மெண்ட் கிடைக்காது. அப்போ சோர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு பேக்கெட் ட்ராப் ஆகிருக்கு, அக்னாலஜ்மெண்ட் நமக்கு கிடைக்கல, ஸோ சம் ப்ராப்ளம் அக்கர்ஸ் இன் தி நெட்வொர்க்கில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அக்கர் ஆகிருக்குன்னு நினச்சிக்கிட்டு ஸ்லோ டவுன் பண்ணும். ஓகே, ஸோ பேக்கெட் ட்ராப் ப்ராபபிலிட்டி பேஸ்ட் ஆன் தி மினிமம் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ அண்ட் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ. ஓகே, அது எப்படின்னா ஒரு ஆவரேஜ் கியூ லெங்த் வந்து மினிமம் த்ரெஷ்ஹோல்டுக்கு அபவ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து சோர்ஸ் என்ன பண்ணோன்னா பேக்கெட்டை ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, ஸோ சப்போஸ் மினிமம் த்ரெஷ்ஹோல்டுக்கும் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டுக்கும் இடையில, அதாவது மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டில் த்ரெஷ்ஹோல்டை விட ஜாஸ்தி ஆகாது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இடப்பட்ட இடத்துல இருக்கும்போது கியூவோட சைஸ் இருக்கும்போது பேக்கெட் ட்ராப் வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சப்போஸ் அதோட கியூ சைஸ் ஆவரேஜ் கியூ சைஸ் வந்து த்ரெஷ்ஹோல்டை விட ரொம்ப ஹையாக போயிடுச்சுன்னா வர்ற எல்லா பேக்கெட்டையும் என்ன பண்ணோன்னா ட்ராப் பண்ணும். ஓகே, அதான் என்னென்னா ரேண்டம் ஏர்லி டிடெக்ஷனோட மெத்தட். ஓகே, ஸோ ரேண்டம் ஏர்லி டிடெக்ஷன் என்ன பண்ணோம், கன்ஜெஷன் அக்கர் ஆகிடுச்சுன்னா ரவுட்டர் ஒரு பேக்கெட்டை ட்ராப் பண்ணோம். ஒரு பேக்கெட்டை ட்ராப் பண்ணும்போது சோர்ஸுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் கிடைக்காது. ஸோ சோர்ஸ் வில் ஸ்லோ டவுன் தி டிரான்ஸ்மிஷன், கரெக்டாக? ஸோ அதில் பேக்கெட் ட்ராப் ப்ராபபிலிட்டி எப்படி பேஸ் பண்ணியிருக்கோன்னா மினிமம் த்ரெஷ்ஹோல்ட், மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்ட். ஸோ மினிமம் த்ரெஷ்ஹோல்டுக்கு வெளியில் கியூ லென்த் இருந்துச்சுன்னா நார்மலாக பேக்கெட் ட்ராப் ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டுக்கு வெளியில் போகாமல் அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா பேக்கெட் ட்ராப் லீனியராக இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டையும் தாண்டி கியூ சைஸ் போயிடுச்சுன்னா எல்லா பேக்கெட்டும் என்ன பண்ணணும்னு ட்ராப் பண்ணும். ஓகே, ஸோ அதான் இதில் இருக்குது. கியூ லெங்த் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மினிமம் த்ரெஷ்ஹோல்டாக இருந்துச்சுன்னா பேக்கெட் ட்ராப்ஸ் ஆகும். மினிமம் த்ரெஷ்ஹோல்டுக்கும் மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டுக்கும் இடையில கியூ லென்த் இருந்துச்சுன்னா பேக்கெட் ட்ராப் லீனியர்லி. இஃப் கியூ லெங்த் வந்து மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டோட ஜாஸ்தியாக போச்சுன்னா எல்லா பேக்கெட்டும் ட்ராப் ஆகும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் TCP congestion avoidance. அதில் வந்து 2 டெக்னிக்ஸ் சொன்னேன், DEC bit and random early detection. DEC bit என்ன பண்ணோம், ரோட்டர் வந்து அதுக்கு வர்ற பேக்கெட் கூட ஒரு டிஇசி பிட்டை எனேபிள் பண்ணிவிடும். ஸோ சோர்ஸுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரேண்டம் ஏர்லி டிடெக்ஷன் என்ன பண்ணும், ஒரு பேக்கெட்டை ட்ராப் பண்ணும்போது சோர்ஸ் வில் ஸ்லோ டவுன் தி ப்ராசஸ்.
ஓகே ஸோ டிசிபி கண்டிஷன் அவாய்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.